நீங்கள் மண்புழுக்களை திரட்டி அவற்றிற்கு தேவையான உணவுகளை வழங்கி மூடி வைத்து பாதுகாப்பதன் மூலம் அதிகளவான மண்புழுக்களை பெருக்கிக் கொள்ள முடியும். அத்துடன் மண்புழுக்களுக்கு தேவையான உணவுகள் வாழைப்பழம், தயிர் மற்றும் மரக்கறி கழிவுகள் என்பவற்றை சிறு துண்டுகளாக வெட்டி அதன் மூலம் மாட்டுச் சாணம் என்பவற்றையும் காய்ந்த எருக்கள், பச்சை எருக்கள் மற்றும் வெல்லங்கள், தயிர் என்பவற்றை கலந்து வைப்பதன் மூலம் இவற்றின் பெருக்கத்தை நாம் அதிகரித்து கொள்ள முடியும். தற்போது எம்மிடம் விநியோகத்திற்காக மண்புழுக்களை நாங்கள் என்பவருக்கு நாங்கள் இந்த மண்புழுக்களை அனுப்பி வைக்க போகிறோம். ஆல்ரெடி இதில் ஏற்கனவே மண்புழுக்கள் இருக்குது. அவருக்கு ஒரு 1000 மண்புழுக்கள் நாங்கள் அனுப்புவதற்கு உத்தேசித்துள்ளோம். அவருக்காக இந்த வாளியை தெரிவு செய்துள்ளோம். இதை இப்போ நாங்கள் தயார் செய்வோம். தயார் செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே மண்புழுக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். அதை இட்டு நிற்கிறாக்களை நிற்குது. இதுக்கு ஏற்கனவே நாங்கள் மண்புழுக்களை விட்டிருக்கிறோம். இந்த குஞ்சுகளும் பறிச்சுட்டு 250 மண்புழு இதுக்கு ஏற்கனவே இருக்குது. இதில் கொஞ்சம் மண்புழு இது குஞ்சு. அப்போ குஞ்சுகள் பறித்து எல்லாம் அடியில் நிற்கணும். வாழைப்பழத்தோல் சாப்பாடுகள் போட்டுட்டோம். இனி நாங்கள் அவருக்கு அனுப்புறதுக்கான மண்புழுக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இதெல்லாம் இந்த மண்புழுக்கள். இவருக்கு மண்புழுக்களை எடுத்து வச்சிடலாம். அது கண்டு காற்றுகள் எடுத்துட்டு மேலே வந்துட்டு நான் சாப்பாடுகள் அதெல்லாம் சிலாக்கள் மேலேயும் வந்துவிட்டணும். இதுக்கு கொஞ்சம் சின்ன ரெண்டபடியே சாப்பாடுகள் காணாதான். இப்போ நான் கார்ட்போர்ட் போட்டு தண்ணியல் மடிக்கல பயிலான்னு மேலே வந்துட்டு. இப்போது அவருக்கு முதலாவதாக 250 மண்புழுக்கள் உள்ளவர்களை விடுறோம். இந்த இதில் கொஞ்சம் மண்புழுக்கள் இருந்து கொண்டிருக்கும். இதுக்கு எண்ணி நாங்கள் கொடுக்குறோண்டபடியே இது இந்த கப்புக்கு வாரண்டா 1000 ரூபா பெறலாம். பாலியோடு நீங்கள் 5000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். பார்த்து சைந்தனுக்கான மண்புழு இதுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக இதுக்குள்ளே உள்ள மண்புழுக்களை விட
இங்கே பாரு அடுத்து இதுக்குள்ள உள்ளது 200 இருக்கும். 250 இது 1000 மண்புழுக்கம். இதற்கு 1250 மண்புழுக்கிட்ட செல்லு ஒன்று இருக்குது. இது அந்த முதலை போட்டு வச்சபடியே அதுக்குள்ளே இருக்கிறார்கள். எல்லாம் தனித்தனி செத்துகளுக்குள்ள போட்டு எடுத்து வச்சு அதற்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதுதான் மாஸ்டர் பாடி. அதுக்கு வந்து போய்கொண்டிருக்கு. வாரம் கண்டிப்பாக இது அதிகமாக கொஞ்சத்தை எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 மண்புழுவை இதை விட்டுருக்கோம். சரிதானே? இந்த மண்புழுக்கள் அனைத்தும் மட்டக்களப்புக்கு சேர்ந்த சுகந்தனுக்கு செல்கிறது. சரிதானே? இப்போ நாங்கள் தண்ணி அடிச்சுட்டு அதை பாதுகாப்பாக அவருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான நடவடிக்கையை இப்போது மேற்கொள்வோம். இப்போ தண்ணி அடிப்போம். சரி, இனி அட்ரஸ் எழுதிட்டு அவருக்கு இதை அனுப்புறதுக்கு இருக்கிறோம். நீங்களும் இந்த வேண்டாம் எங்களோட தொடர் விளக்கத்தோடு தொடர்பு கொள்ளும். நன்றி, வணக்கம்.